இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 29, 2025, 29/4/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் மாலை 6:48 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி மாலை 5:33 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த அமிர்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை விரதம். சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு, கஜகேசரி யோகம். அதனால இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக எடுத்த காரியத்துல முன்னேற்றம் அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்க கேட்கலாம், சார் ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு, ஆரோக்கியம் சங்கடம் ஏற்படணுமே அப்படின்ட்டு. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சந்திரன் உச்சமா இருக்காரு. அதனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம், நண்பர்களால் வருமானம், உங்களுடைய தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் வருமானம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள். குறிப்பா உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், அலுவலக ரீதியான எதிரிகள், அரசாங்க ரீதியான எதிரிகளால ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு முன்னேற்றமான தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடு தொடர்பான விஷயங்கள் வெற்றியை தரும். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு வேலை விஷயமா இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று அமோகமான, அதாவது இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக டைட் ஆகணும், ஃபினான்ஷியலாக நீங்கள் லாக் ஆகணும், அதுக்கு சொந்த வீடு வாங்குறது ஒரு விதமான பரிகாரமே. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவார்த்தமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். ரிஷப ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை, 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, விரையாதிபதி. செலவுகள் குறைந்தாலும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி. உங்களுக்கு கடன் பாட்டுக்கு இல்லை, மாசம் இஎம்ஐயா போயிட்டு இருக்கா, அது உங்களுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சக பணியாளர்களால் உங்களுடைய தொழில்ல, வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் அல்லது வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்களுடன் இன்று எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட சந்தோஷமா செயல்படுவீங்க. அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வழக்குகளில் இருந்த தடுமாற்றம் விலகும். கணவன் மனைவி உறவுல நீங்க எடுக்கக்கூடிய
முக்கியமான முடிவுகள் காரணமாக உங்கள் வீட்டில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற தெளிவான நாள். உங்களுடைய கடனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் எதிரிகள் பிரச்சனையிலையும் சமயோஜிதமாக செயல்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு முதலீடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு. அதனால உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய வேலையில மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வுக்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுனால இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதனால கடன் அடைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. கடன் அடைக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். என்ன சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப சந்தோஷத்திற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா நீங்க எடுத்த முயற்சியில இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. புதிய வேலை வாய்ப்பு சேருவதற்கோ இடமாற்றம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அலைச்சலை சந்திப்பீர்கள். அதுவும் நீங்க சேல்ஸ்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, இல்ல பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ல இருக்கீங்கன்னா இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், அயல்நாட்டு தொடர்பான முயற்சிகள்ல வெற்றி அடைவீர்கள். வெளிநாட்டு பிரயாணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்க, ஃபாரின்ல வேலையில இருக்கிறவங்க, ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஃபாரின்ல படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளிலும் வெற்றி அடைவீர்கள். ஆரோக்கிய முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி ராசிநாதன் யோகாதிபதியான குருவோடு சேர்ந்திருக்கிறது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளின் படிப்பில் ஆர்வம் அதிகரிப்பின் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியை தரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க உங்க வீட்டுல கணவன் மனைவி உறவுல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், கணவன் மனைவி விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போனவங்கெல்லாம் உங்க வீட்டுல உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணையின் பெற்றோர், குறிப்பா உங்களுடைய மாமியார், அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக, வியாபார ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. அதனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பரணி நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால லாபங்கள் பெருகுவதற்கு யோகம் ஏற்படும். மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்துல முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள் இதுநாள் வரை படிப்பில் மந்தத்தன்மையோடு இருந்தாங்கன்னா இப்ப திடீர்னு அவங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவார்கள். இதுநாள் வரைக்கும் நம்ம பையனா இப்படி இருந்தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள்.
பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை, குறிப்பா அதை விற்க முடியாத இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு, காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீண்ட நாளுக்கு பிறகு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்க பேர்ல இருந்த மன வருத்தத்தை களைவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல பிரிவை சந்தித்தவர்களுக்கு இன்று ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று குடும்ப பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு உங்க மேனேஜ்மெண்ட்ல பேசுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா, வேலை விஷயமா முயற்சி எடுக்கணும், இல்ல ப்ரமோஷன் விஷயமா முயற்சி எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பேசுறது உகந்த பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க கம்பெனி நடத்துறீங்க, உங்களுடைய கம்பெனி விஷயமா ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும். வேண்டாத விஷயத்தை பேசினீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான சுக குறைவு ஏற்படுறதுக்கோ, அனாவசியமான சங்கடம் ஏற்படுவதற்கோ, அதாவது வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவது தாமதமானாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் உச்சமா இருக்காரு. ராசிநாதனுடைய நட்சத்திர சாரமான கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு காத்தால ஒரு 7-8 மணி வரைக்கும் அப் டு 10 மணி வரைக்கும் டிராவல் பண்ணுவாரு. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திர சாரத்தை டிராவல் பண்ணும்போது என்ன விரயங்கள் அதிகரிக்கும், சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா நீங்க கோபப்படுறதே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிட்ட மட்டும்தான். அதனால உங்க கோபத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் தடாலடியான முடிவுகள் அவர்களை நிலைகுலைய வைக்க வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க எதிரிகள்லாம் அடங்கி போவதற்குண்டான சூழ்நிலை. அலுவலக ரீதியாக சுகங்கள் அதிகரிக்கும். வேலை விஷயத்துல பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வழக்கு ஏதாவது இருக்கு, அதாவது உங்களுடைய சொத்து சம்பந்தமான, பூர்வீக சம்பந்தமான பங்காளி சண்டைகள்ல வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குல நீதிமன்றத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கும் முயற்சிகள் எடுத்தா கடன் அடைக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். மொத்தத்துல உங்களுக்கு இன்று அமோகமான சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை. சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானத்துல இருக்காரு. அதே சமயம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. எதிரிகள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். காரணம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்துல பண வருமானம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் வெற்றியை அடைவார்கள். படிக்கக்கூடிய எக்ஸாம்ல, எழுதக்கூடிய எக்ஸாம்ல இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது இப்போ வருது அப்படின்னா அதுல உங்களால ஒரு பெரிய சாதனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசுற வார்த்தை எதிரிகளுக்கு இரிட்டேட் ஆகும். எதிரிகளால் உங்களுக்கு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை விரயங்களால் உங்களுடைய ரகசியங்கள் வெளியேறுவதற்கும் சூழ்நிலை அமையும். அதனால நீங்க பேசுறத குறைச்சிங்கன்னா உங்க ரகசியம் வெளியில போகாது. ரகசிய இழப்பால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விரையாதிபதி உச்சம், லாபஸ்தானாதிபதி உச்சம். அதனால செலவை செய்து லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், அல்லது லாபத்தை பெருக்கி செலவுகள் ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்க மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சற்று இரிட்டேட் ஆவீங்க. அதனால உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தவறான எண்ண ஓட்டங்கள் அல்லது தவறான கருத்து கணிப்புகள் தப்பான சங்கடத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசுறது முன்கோபத்தில் எதையாவது வார்த்தையை விட்டுட்டு சுகக்குறைவின் காரணமாக அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் உடம்பை படுத்தும், உங்களுக்கும் அலைச்சல் இருக்கும். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். இன்னைக்கு நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டீங்க. சமயோஜிதமா பேசிட்டு அது கண்டும் காணாமலும், அதாவது பட்டும் படாமலும் பதில் சொல்லிட்டு வரணுமே தவிர இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண இழப்போ அல்லது பதவி இழப்போ ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, இல்ல வேலை விஷயமா வெளியூர் போனாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு விஷயம் அபிஷியல் பர்சனல் எதுக்காக நீங்க வெளியில போனாலும் சரி, உங்களுக்கு இரட்டிப்பு வேலை ஏற்படும். ஒரே வேலையை திருப்பி திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய மன தடுமாற்றம் காரணமாக சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதுவும் குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சுதான் உங்களுக்கு குழப்பமே. அதனால யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கவனமா பேசுங்க. எதிரிகள் விஷயத்துல நீங்க சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதை கடன் அடைக்கிற செலவா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வேறு விஷயத்துக்காக தண்ட செலவு பண்றதா இருந்தா, படாடோப செலவு பண்றதா இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். விருச்சிக ராசி, சப்தமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக வியாபாரத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக எங்கேயாவது அவுட்டிங் போனோம், வெளியூர் போனோம், வெளிநாடு டிராவல் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தொழில் ரீதியான முதலீடுகளில் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில் வியாபாரம் வளர்ச்சியை சந்திக்கும். கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். முதலீடுகள், வியாபார முதலீடுகள் வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய கௌரவம், மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து அல்லது திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான தடைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். எங்கேயாவது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்த உங்க மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலத்துக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு
சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பண வரவும் ஏற்படும். ஏதோ ஒரு நல்ல விஷயம், கடல் கடந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க ஃபாரின்ல இருக்கிறவர், ஃபாரின்ல வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்தோட இணையறதுக்காக, அதாவது தாயகம் திரும்புறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இது பர்மனன்ட் ரிட்டர்னா இல்ல டெம்பரவரியா வந்துட்டு திருப்பி போற மாதிரி இருக்காங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இப்ப ப்ரமோஷனோடு சேர்ந்த டிராவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது பர்மனன்ட் ரிட்டர்னா இருக்காது. அதனால முக்கியமா நீங்க உங்களுடைய குடும்பத்தோட இணைந்து சந்தோஷமாக இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தொழில்துறையினர், வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அமோகமான மனோபலம் தருகின்ற யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால உடம்பு ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடம்புல இருந்த மருத்துவ ரீதியான தேவைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். அதே சமயம் நீங்க வேலையில இருக்கக்கூடிய வகையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது ஃபாரின் டூர் போயிட்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலை இன்னைக்கு அமையறதுக்கு உண்டான நேரம் இது. அதாவது நீங்க ஃபாரின் டூர் போறதுக்கு இப்ப பிளான் பண்ணலாம், இல்லாட்டி இன்னைக்கு ஃபாரின் டூருக்கு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வின் மூலமாக முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். யோகாதிபதி, அதாவது பாக்யாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமா இருக்காரு. அதனால முன்ஜென்ம புண்ணியம் அதிகரிக்கக்கூடிய நேரம். படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதன் மூலமாக பயன்பாட்டுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும். அதாவது உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாத்திலுமே உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி. குரு சந்திரன் 5ஆம் இடத்துல சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, உங்க குழந்தைகளுக்கு, உங்களுக்கு உங்க உடன்பிறப்புகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக மனஸ்தாபம் இருந்தது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். இன்னைக்கு நம்ம போய் பேசலாம் அப்படின்ட்டு. இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிகோலக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு குறையறதுக்கு உண்டான நேரமும் வருது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். நீங்க கலைத்துறை நண்பர்கள் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்களுக்கு ஒரு பெரிய இடமாற்றம் ஏற்படும். இதன் மூலமாக வெற்றிகள் நீண்ட நாளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான வெற்றியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துல ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். இத்தனை நாளா நீங்க யோசிக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு செயல்படுத்தி அதன் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகத்தை, அதாவது சமூகத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் அறிமுகத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம், பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபார வளர்ச்சி, அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வழக்குகளிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். புதுசா பார்ட்னர்ஷிப் சைன் பண்றது, புதிய பார்ட்னர்ஸோட அறிமுகமாகிறதுன்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய நண்பர்களுடைய தவறான வழிமுறையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஒரு நண்பனால இன்னொரு நண்பன்டேந்து விலக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நண்பர்களின் உதவி இன்னொரு தவறான நபரிடமிருந்து விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வியாபார முயற்சி வெற்றி அடைகின்ற யோகமான நாள். கும்ப ராசி. 5ஆம் இடத்து அதிபதியான புதன் 2ஆம் இடத்துல உச்ச பலத்தோ நீச்ச பங்கமாக இருக்காரு. உச்ச சுக்கிரனோட சேர்ந்து. இதனால உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளின் மூலமாக வளர்ச்சி ஏற்படும். குறிப்பா நிலம் சார்ந்த வியாபாரத்தில் வளர்ச்சி அடையும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல வருமானம் இல்லாம இருந்தது. அதே மாதிரியும் உங்களுடைய வேலையிலையும் பெருசா லாபம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு அதுக்குண்டான, அதாவது
5ஆம் வீட்டு அதிபதி நீச்சபங்கம். அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்த சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார், வருமானத்தை கொடுத்து. இதனால உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, குடும்ப தேவைக்கு பணம் பத்தாது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செவ்வாய், அதாவது இந்த செவ்வாய் தான் கடனுக்கு பிரச்சனை, கடனுக்கு அதிபதி. அந்த கடன் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு, ருண ரோக சத்ருஸ்தானத்துல. கடனை அடைப்பது, இத்தனை நாளா கடன் அடைக்காம இருந்திருப்பீங்க, இன்னைக்கு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சமயோஜித புத்தி ஏற்படும். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது வரவேண்டிய பணம் இன்னைக்கு வந்திருக்கும், அதை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால நீங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. கடத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை. கூட ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் அதிகாரமா பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க இன்னைக்கு அடங்கி போவதற்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். ஆக்சுவலி இது அடங்கி போறது இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. இன்னைக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா வரக்கூடிய நாட்கள்ல பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு யாராவது சங்கடம் வரும்போது யாராவது உதவி தேவை, அப்பேற்பட்ட நபர்களை நீங்கள் இப்பொழுதே தயார்படுத்திக்கிறது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு இத்தனை நாளாக பணப்புழக்கம் குறைவாக இருந்தது, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்திர சொத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். சிலருக்கு வீடு மனை அடமானத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது மேல் படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு வீட்டு அடமானம் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை தாராளமாக பண்ணுங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ணுறது 7.5 சனியில் அது ஒரு பரிகாரமே கூட. மீன ராசி, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரித்து ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு, அதாவது கூட இருக்கிற கூட பிறந்தவங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்னால குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுத்தால் இன்று மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை போன்றவர்களின் உதவியை கொண்டு காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு, வியாபார லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க எதிர்பாலினத்தவர பார்ட்னரா வச்சிருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய பார்ட்னர் ஒரு லேடியா இருக்கணும், இல்லாட்டி அதாவது நீங்க ஆம்பளையா இருந்தா லேடியா இருக்கணும், நீங்க பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கணும். அந்த மாதிரி எதிர்பாலினத்தவர்களை பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்று அமோகமான வருமானம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடம் பேசி சாதுரியமாக வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கோ அல்லது குடும்பத்தோடு ஏதாவது ஒரு தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கோ இன்றைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குறிப்பா உங்களுடைய பேச்சுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் எங்கேயாவது வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற, மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.